சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உங்கள் ஏறிட்ட கரங்களுக்கு இல்ல பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா அம்மையில்லாமலோரு அப்பனில்லை, அப்பனில்லாமலோரு பிள்ளை இல்லை. அம்மையில்லாமலோரு அப்பனில்லை, அப்பனில்லாமலோரு பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை தெரிந்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவஓம் நம சிவாய ஹரஓம் நம சிவாய சிவஓம் நம சிவாய ஹரஓம் நம சிவாய சிவஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, சிவம் நமச்சிவாய நமக. சக்தி சுவாமி, இந்த பூவுலகை கவனித்து பார்த்தாயா? சுவாமி, இந்த பூ உலகிலே ஊர்வன நகர்வன பரப்பவை நடப்பவை என்று சொல்லக்கூடிய ஈரேழு 84 சீப சண்டுகளுக்கு படைக்க செய்தோம். அதற்கு முறையாக படியழிந்து விட்டு ஆதி கைலகத்தில் வந்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த பூலோகத்திலே என்ன நடக்கின்றது, ஏது நிகழ்கின்றது? இந்த பூலோகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. நீதி அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலை தோங்கி விட்டது. சக்தி அப்படி இருந்த போதிலும் திரகிதா துவாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்த நிலையிலே 4வது யுகமாக இந்த பூலோகத்திலே கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கலியுக காலத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன, தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதே மக்களிடத்து பிரேம் சந்தேகமாக உள்ளது. அப்படி இருந்த போதிலும் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தினை அழிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் இந்த பூலோகத்திலே மாநில பிறப்பாகிய பிறந்த ஒருவன் அந்த நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தல சங்க வனத்திலே மயூசரன் அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். அந்த மயூச அரக்கனாகப்பட்டவன் ஒரு நாள் சமயமும் இந்த சிவனுக்கு எதிராக அவன் அக்னி தபம் ஒன்று புரிந்தான். இந்த உலகத்தில் எவன் வருவன் இந்த சிவனுக்கும் எதிராக அக்னி தபம் ஒன்று புரிகின்றானோ அவனுக்கு இல்லை என்று வரத்தை அளிப்பது விளக்கம். அதுபோல் அண்ணவனுடைய தபத்தினை நான் மெச்சினேன். அடே மனிடா, உனக்கு என்னடா வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே, எங்கள் அரக்கருடைய வம்சமே அழிந்து கொண்டிருக்கிறது, மீதம் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் ஐயனே. ஆகையால் எனக்கு இன்றர்களாலும் இடும்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 நரசிம்மர்களாலும் யாராலுமே எனக்கு சாகாத வரம் என்று கேட்டான் அந்த மயூசரன். அடே மானிடா, சாகாத வர வேண்டுமே உனக்கு? இவன் ஒருவனுக்கு இந்த பூலோகத்திலே மனித பிறப்பு என்று அவன் அவதரித்து விட்டானோ அவனுக்கு அன்றே இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தான் மட்டும் எனக்கு சாகாத வர வேண்டும் தான் வேண்டிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு மட்டும் அந்த வரத்தினை எப்படியா அழிக்க முடியும் என்று கேட்டு
அதற்கு அவன் தெரிவித்தான், அகினே அப்படி என்றால் எனக்கு அழிவு நேரிட வேண்டும். எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் 5 பஞ்ச பூதங்களிலாலும் கிடையாது. 60 வயது நடைமுறைத்தால் மூதாட்டியார் வயிற்றிலே 7 கரைகள் உருமாற வேண்டும். 7 கருகளும் 7 பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லைக்கோட்டில் 7 தெய்வங்களாக உருவெடுத்து 7 தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக உருமாறி வந்தால் என்னை அழிக்க முடியும் என்ற மரத்தை பெற்று விட்டால் மயூசரக்கன். இவர் வரங்கள் எல்லாம் பெற்று சென்று விட்ட ஒரு ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டார் கப்பை சூறையாடுவதாக உள்ளார். இந்த மயூசனாய் படைக்கக்கூடிய பிரம்மதேவனும் பதறிக் கொண்டிருக்கிறார். காக்கக்கூடிய மகாவிசிறுவும் கதறிக் கொண்டிருக்கின்றார். இந்த பூ உலகமே இந்த மயூசனால் நடனடிக்க கொண்டிருக்கிறது சக்தி. இனியும் அண்ணமனை இந்த பூ உலகிலே விட்டு வைக்க கூடாது. மீறியும் விட்டு வைத்தால் இந்த பூலோகத்தை அழித்து விடுவான். அவன் அழிய வேண்டும், அவன் அழிய வேண்டும் என்றால் வரமளித்த என்னால் முடியாது. உமா மகேஸ்வரி ஆதி உமையவளே, உன்னையால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன சக்தி? தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் தாங்கள் உத்தரவிடுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, இதுவரையிலும் இந்த பூலோகத்திலே காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரியுடைய 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். இந்த நிலையிலே 108வது அவதாரமாக இந்த பூலோகத்தில் நீ மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சுவாமி, சக்தி மானிட பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும், பிறந்து என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். இதோ கூறுகின்றேன் சக்தி. இந்த பூலோகத்தில் அந்த நார்த்தாமலை எல்லைகளே தெலுங்காவரி சீமைகளே கோட்டைமலை தென்பகுதியை ஆண்டு வரும் கோட்டை பெருமாளுக்கு வயது 60 ஆகிவிட்டது. அவன் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு வயது 58 ஆகிவிட்டது. ஆனால் இருவருக்கும் இதுவரையிலும் புத்திரவாக்கிய சொல்லும் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா? அவர் குடியிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்களாக நீ பிறக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. 7 பெண் மக்களாக பிறந்த நீ 7 எல்லை தெய்வங்களாக எந்தெந்த எல்லைகளே குதிகொள்ள வேண்டும் தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, தாங்கள் முதல் பிறப்பாக அந்த நார்த்தாமலை எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே பெரிய அம்மையுடன் நம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை முத்தமாரியம்மனாக பிறந்து பேர் பெற்று வாழ வேண்டும். இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே மணவரை அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்தமாரியம்மன் என்று பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி, மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே கொத்தமல்லி என்ற அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய வெள்ளாத கோபக்காரி கொன்னையூர் முத்தமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? நான்காவது பிறப்பாக நீ இருந்தலைப்பட்ட எல்லைகளே கொண்டு மக்களது மேனிகளிலே முடக்கம்மை சடச்சி அம்மை என்று குடிவாக்கக்கூடிய இருதலைப்பட்டி முத்தமாரியாக பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஐந்தாவது பிறப்பாக அந்த வயிற்றுரு எல்லையிலே கொதிகொண்டு மக்களது மேனிகளிலே வயிற்றுக்குள் அம்மா பார்க்கக்கூடிய அந்த வயிற்றுரு முத்துமாரியம்மன் என்று பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லைகளை கொதிகொண்டு மக்களது கண்ணு வெளிகளில் எம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேற்றுக்கும் இளைய கன்னியாக 7வது கன்னியாக எங்கு பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. இந்த 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே ஆழா மரத்தடையிலே சான்றார் சமயவரும் சாதித்தாள் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மக்களது மேனிகளிலே சங்கமல் அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய 1000 கண்ணுடையாள் சமயபுரத்து முத்தமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி, அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுவாமிகளாம் சக்தி. இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, உண்மை நேர்மை
இல்லை, நிச்சயமாக தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். உண்மை. இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரகங்களுக்கு உயிருண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிருண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதாளம் வந்து வந்தடைகிறேன் சுவாமி. அப்படியாகட்டும் சக்தி. தன்னுடைய விருப்பப்படியே இந்த சபையில் உள்ள 7 கரகத்திலும் 7 முத்துமாரி அம்மனுடைய அருள் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகின்றேன் சக்தி. அப்படியாகட்டும் ஆகட்டும் மனித சந்துகளே வாருங்களடா. மந்திரி மனித பூதங்களே